வரி வரி குறைவு பார்த்துட்டு இருக்கிறான். வரி பற்றாக்குறையில வரி குறைவு 49. பாருங்க, ஏற்பாடு செய்யப்பட தொழிலும் பார்க்க அது கொடுத்த தொகை கூட வேண்டால் வரி பற்றாக்குறை. மலர் பொது கம்பெனி 31/3/2028 பிரித்தெடுக்கப்பட்ட பரிச்சமே வந்துருக்கு. நான் பறிக்கமுல்லா மன்னோர் செலுத்திய வருமாறி 210 ஆரம்ப வருமாறி ஏற்பாடு 30 26-27 இறுதி காலாண்டு வருமாறி ஏற்பாடாக 50,000 கொண்டு செலுத்தப்பட்டது. அப்ப 30க்கு 50 கொடுக்கணும்னா வரி பற்றாக்குறை எவ்வளவு? 20. இத்தொகை செலுத்திய வருமானம் இங்கே உள்ளது. முடிவேந்த வருது மொத்த வருமான வரி பொறுப்புனா இதான் ஆண்டுக்குரிய டேக்ஸ். இது லாபம் நட்டம் மற்றும் முற்றுமடங்கிய வருமானக்குள்ள வரிக்கு முன் லாபம் முன் சேர் வட்டி எண்ணம் வருமான வரி கழிப்போ கழிச்சால் ஆண்டுக்குரிய லாபம். தினமே கூட்டு தலைமுறை பொறுப்பு வருமான வரி ஏற்பார் செய்ய வரி வருமான வரி நிகராண்டு வருமான வரி சக வரி குறை. இந்த மொத்த டேக்ஸ் வந்திருக்கா 180. போன ஆண்டுக்கு வருமான வரி ஏற்பார் மொத்த வருமான வரி பொறுப்புன்னா சொல்லுவான். ஆனா மொத்த டேக்ஸ் அது அவளும் கொடுக்க வேண்டியது இல்ல. மொத்த டேக்ஸ் போன ஆண்டு 30 ஏற்பாடு செய்து 50 கொடுக்குறோம். 20 வரி பற்றாக்குறை சேர்த்தால் 200. 200 கழிச்சால் ஆண்டுக்கான லாபம் 600. செலுத்திய வருமான வரி 210 போன ஆண்டு கொடுத்த 50 கழிச்சால் 160 இந்த ஆண்டு கொடுத்துருக்கோம். இந்த ஆண்டு டேக்ஸ் மதிப்பிட்ட கிராம் 180. எவ்வளவு வருமான வரி ஏற்பாடு? வருமான வரி ஏற்பாடு 20. டவுட்? வருமான வரி ஏற்பாடு 20. நடைமுறை பொறுப்புல வருமான வரி ஏற்பாடு 20. செய்கையில வருமான வரி 180. ஆண்டு வருமான 180. வரி குறை 20 சேர்த்தா 200. லாபமே நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கி வருமான கூறல வரிக்கு முன் லாபம் 800. அது வருமான வரி 200 கழிச்சா ஆண்டுக்குரிய லாபம். நிதிலைமைக்குள்ள நடைமுறை பொறுப்புல வருமான வரி ஏற்பாடு 20. இருக்கா? அடுத்த 9வது
கேசவன் பிஎஸ்சி 31/3/2000 பரிச்சை வந்திருக்கு. வரைக்கும் முல்லா மொழியோட்டு 50 செலுத்திய வருமானம் பிரிச்சு தந்திருக்கு. போன 26 27 40 27 28க்கு 220 1 நாள் 25 வருமான வரி ஏற்பாடு 25 மேலே தாவல் 26 27 இறுதிக்கால வருமான வரி ஏற்பாடு இணங்கி கொண்டு செலுத்தப்பட்டது. 25க்கு 40 கொடுக்கிறோம் என்றால் வரி பற்றாக்குறை 15. 31/3/2020 முடிந்த ஆண்டுக்கான மொத்த வருமான வரி பொறுப்பு 3 லட்சம் ஆகும். வேண்டாப்புற நிதிக்குறி வழிபாடு உள்ள 50வது வினா. கேசவன் பிஎஸ்சி 31 பரிச்சை மீது வரிக்கும் லாபம் 150. ஆண்டுக்கான மொத்த வருமான வரி பொறுப்புன்னா மொத்த டாக்ஸ் தான். அது கொடுக்க வேண்டியது நீங்க பாருங்க மொத்த வருமான டாக்ஸ். ஆண்டுக்குரிய மொத்த வருமான வரி பொறுப்புன்னா ஆண்டுக்குரிய டாக்ஸை குறிக்கும். 25 ஏற்பாடு செய்து போட்டு அது 40 கொடுக்கிறோம் என்றால் வரி பற்றாக்குறை 15 சேர்த்தால் 315. முதலாண்டு வருமான வரி 300 வரி குறை 15 வரி குறை 15 கழிச்சால் 435 ஆண்டு புரியலாம். இந்த 300ல 220 கொடுத்திருக்க வேண்டாம். எவ்வளவு என்ன கொடுக்கும் 80 வருமான வரி ஏற்பாடு. 300ல இந்த ஆண்டுக்கு 27 220 கொடுத்துக்க வேண்டாம். இந்த 80 வருமான வரி ஏற்பாடு. இதான் வரி குறைவு. ஒரு ஆண்டு வரி மிக என்ன ஒரு ஆண்டு வரி குறைவு. வரி மிகை எல்லாம் மிக வரி ஏற்பாடு. வரி மிகை எல்லாம் மிக வரி ஏற்பாடு. நேரத்துக்கு பாடம் போது இல்லைங்கிறியும் அடுத்து வச்சுக்கிங்கன்னா தலை பாட்டு வந்துட்டு வரலாம். முடிய வேற முடிய வேற 5 நிமிடம் வரி மிகை எல்லாம் மிக வரி ஏற்பாடு. வரி மிகை எல்லாம் மிக வரி ஏற்பாடு. ஏற்பாடு செய்யப்பட தொகையிலும் பார்க்க செலுத்த வேண்டிய வருமான வரியாகும். ஏற்பாடு செய்யப்பட தொகையிலும் பார்க்க செலுத்த வேண்டிய வரித்தொகையானது கூடுதலாக இருக்குமாய் அதனை வரி மிக எனலாம். அப்ப நான் உதாரணமா போன ஆண்டுக்கு ஏற்பாடு செய்த நாங்கள் 100, ஆனால் அதுக்கு கொடுத்த தொகை குறைவாக கொடுத்துருக்கோம். 80 ரூபா கொடுத்து முடிக்கிறோம். அந்த 100 ரூபாய் ஏற்பாடு செய்த நாங்கள் உள்நாட்டு வரி திணைங்களுக்கு 80 மடம் தான் 20 வரி மிக. நிகழாண்டு வருமான வரியிலிருந்து கழித்து காட்டுதல் வேண்டும். நிகழாண்டு வருமான செய்ய வரி மிக கழிப்போங்க. நிகழாண்டு வருமானிலிருந்து வரி மிக கழி.
பக்கம் 37 வரிமிகை பக்கம் 37. வரி மிக வெற்றி ஏற்பாடு பக்கம் 30. இதே மாதிரி போ ஐம்பத்தி ஓராம் கேள்வி இருக்குதானே ரம்யா? கேள்வி இருக்கா? மிகாந்த ரூபன் ஐம்பத்தோராம் கேள்வி கையேடுல 37ஆம் பக்கம். அப்ப ஏற்பாடு செய்யப்பட்ட தொழிலும் பார்க்க செலுத்திய லட்சத்தோட தொகை குறைவாக காணப்படுமாயின் அது வரி மிகை. அது நிகழான டேக்ஸ்ல இருந்து கழிக்கும். வரிக்கு முன் லாபம் 380.
3,80,000. ஆரம்ப வருமானி ஏற்பாடு 18,000 ஏற்பாடு செய்து அதுக்கு 25,000 கொடுத்துக்கோ 15,000. வருமான வரி முதி குறிப்பாக காட்டுறது இப்ப செய்ய வழியாம். இதராண்டு வருமான வரி செய்ய வரிமிகள் 18,000 ஏற்பாடு செய்து கொண்டு 15,000 கொடுக்கிறோம் என்றால் 3,000 வரிமிகள். அது நிகராண்டு டாக்ஸில் இருந்து கழிக்கும். 25-26 இறுதிக்காலாண்டு வருமானி ஏற்பாடாக இணையம் கொண்டு செலுத்தப்பட்டது. அத்துடன் 31 முடிவினை மாணவிய வருமான வரி மொத்தம் 95,000. இந்த ஆண்டு 95,000 இருந்து 3,000 கழிச்சா 92,000. வருமான வரி 92,000. நிகராண்டு வருமானி 95,000 இருந்து 3,000 கழிச்சிங்கண்டா 92,000. இனி இதை கழிச்சிங்கன்னா ஆண்டுக்குரிய லாபம் 288. ஆண்டுக்குரிய லாபம் 288. ஆண்டுக்குரிய லாபம் 288. இனி நடைமுறை சொத்தா நடைமுறை சொத்துல ஏன் நடைமுறை சொத்து என்ன பாருங்க. நான் இந்த ஆண்டு டேக்ஸ் மதிப்பிட டேக்ஸ் வந்து 95,000. இந்த ஆண்டுக்கு 1,00,000 கொடுத்துருக்கேன். எவ்வளவு கூட கொடுத்துக்கிறான்? 95,000 1,00,000 கொடுத்தான். எவ்வளவு? 5,000 கூட முற்பண வருமானம் சொல்லுவோம். ஆனா அப்படி சொல்லக்கூடாது. மீளப்பெற வேண்டிய வருமானம். மீளப்பெற வேண்டிய வருமானம் 2020ஆம் ஆண்டு பிறகு வரை மீளப்பெற வேண்டிய வருமான வரி நடைமுறை சொத்தா மீளப்பெற வேண்டிய வருமான வரி நடைமுறை சொத்து. நடைமுறை சொத்து அது செய்யும். நான் போட்டு வர சொல்றேன். 2 நம்பர் சொல்றேன். கொடுக்குற அடுத்த சொல்றேன்.
52ஆம் கேள்வி. கேள்வி. நடைமுறை சொத்துல காட்டினீங்க மீளப்பெற வேண்டிய நடைமுறை பொறுப்பு. 52ஆம் கேள்வி. வரிக்கும் முன் லாபம் 7,40,000. வருமான வரி ஏற்பாடு 30,000. 30,000 ஏற்பாடு செய்து போட்டு 20,000 கொடுக்குறோம். வரிமிகை 10,000 வரிமிகை சேர்ந்து கழிப்போம். 25-26 இறுதிக்கான வருமான வரி ஏற்பாடு இணையம் கொண்டு செலுத்தப்பட்டது. போன வருஷம் 31/3/2000 முடியும் ஆண்டுக்கு வருமான வரியாக 106,000 மதிப்பிடப்பட்டது. ஆண்டுக்கு மொத்த டேக்ஸ் 140 180 கழிச்சால் 590,000 ஆண்டுக்கான லாபம். இந்த டேக்ஸ் 160 வருமான வரி ஏற்பாடு நடைமுறை பொறுப்புல வருமான வரி ஏற்பாடு 30,000. நடைமுறை பொறுப்புல வருமான வரி ஏற்பாடு 30,000. வரிக்கு முன் லாபம் 1240 வருமான வரி செல 150 கழிச்சால் ஆண்டுக்குரிய லாபம் 590. ஆண்டு வருமானம் 160 வரிமிகை 10,000 கழிச்சு விட்டீங்கன்னா ஆண்டுக்குரிய கழிக்க வரை டேக்ஸ் 53 போவோம்.
53ஆம் கேள்வி. காந்தன் PLC 31/3/2024 பரிச்சமீதி வரிக்குமுல்லாம் 860 செலுத்திய வருமாறி 300 1/25 வருமாறி ஏற்பாடு 50. மேலே தவறு. கடந்த ஆண்டுக்கான இறுதிக்காலான வரி ஏற்பாடாக 40,000 செலுத்தப்பட்டது. இத்தொகை செலுத்திய வருமான வரியினுள் முடங்கியுள்ளது. 31/3/2026 இறுதிக்காலாண்டுக்கான வருமாறி 80,000 ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். வேண்டப்படுவது ஆண்டுக்குரிய வருமான வரி கம்பெனி நிதிக்கூறின் வழிபடும். மூன்றாம் கேள்வி. வரிக்கு முன் லாபம் 760. வரிக்கு முன் லாபம் 760. போன ஆண்டுக்கு வருமாறி ஏற்பாடு செய்யணும் 50. அதுக்கு 40 கொடுத்து முடிச்சுக்கணும். 50க்கு 40 கொடுத்து முடிச்சுக்கணும்னா 10 வரிமிக. போன ஆண்டு செலவு கூட காட்டிப்போம். அது இந்த ஆண்டு இங்கிலாந்து டெக்ஸ் கழிப்போம். இறுதிக்காண்டு வருமாறி ஏற்பாடு என்றார் நடைமுறை பொறுப்பில் வருமாவரி ஏற்பாடு என்பது செலுத்திய வருமாறி 300. போன ஆண்டு கொடுத்தது எவ்வளவு இருக்குன்னா 40 இருக்கு. அதுல இந்த ஆண்டு கொடுத்த 260. இந்த ஆண்டுக்கு இன்னும் 80 ஏற்பாடு செய்வோம். 340 இங்கிலாந்து டேக்ஸ் 340 10 கழிச்சா 330. 330 கழிச்சிங்கன்னா 430 ஆண்டுக்குரிய லாபம். ஆண்டுக்குரிய லாபம் Hello? வேற ஒரு 25
போனோம் 54 போகும் 54 55. 여기까지인거. അമ്പത്തിനാലാം PLC 31 പിതൃ പരിചയമേതി മരിക്കുമുല്ലാം 660 செலுத்திய வருமான வரி 220 வருமானி ஏற்பாடு 60 மேலே தவறு கடந்த ஆண்டு இறுதிக்காண்டு வருமானி ஏற்பாடு 50,000 ரூபாய் இணை கொண்டு செலுத்தப்பட்டவுடன் அப்ப 60,000 ஏற்பாடு செய்து 50,000 கொடுக்கிறோம் என்றால் எவ்வளவு வரி மிகை 10,000
31 முடிந்த ஆண்டு மொத்த வருமான வரி பொறுப்பினால் ஆண்டுக்குரிய மொத்த டேக்ஸ் 410. ஆண்டுக்குரிய வருமான வரி மொத்த டேக்ஸ் 410. கம்பெனி நிதிக்குறியும் வெளிப்படுத்த மொத்த வருமான வரி பொறுப்பு மொத்த டேக்ஸை குறிக்கும். வரிக்கு முன் லாபம் 660. வருமான வரி ஏற்பாடு 60 ஏற்பாடு 60 ஏற்பாடு செய்து போட்டு 50 கொடுக்குறோம் என்றால் 10 வரிமிகை 10 வரிமிகை கழியும். மொத்த டேக்ஸ் 410. 10 கழிச்சா 400. 660 400 கழிச்சால் 260 ஆண்டுக்குரிய லாபம். 260 ஆண்டுக்குரிய லாபம். செலுத்திய வருமாறு 220. ஒரு ஆண்டு கொடுத்தது எவ்வளவு கண்டால் 50. இந்த ஆண்டு கொடுத்தது 170. இந்த ஆண்டு மதிப்பிட்ட மொத்தம் 410. மொத்த டேக்ஸ் 410. 170 கொடுத்துக்கிறோம் என்றால் இந்த மாதிரி கொடுக்கும் 40. வருமான வரி ஏற்பாடு வருமான வரி ஏற்பாடு 40. சரி, அடுத்து 53.
சரி உன்ன கொண்டு விடு பெரிய தொண்டிக்கு இறங்கிடு என்ன ரைட் பின்மேலந்தாக 31 முடிவெடும் வேடத்தில் சிவா பிஎல் சிறந்துள்ளபடியது நடைமுறை விட காத்து செலுத்திய மொத்த வருமான வரி பின்மேற்ற விலைக்கு உள்ளது முதல் 3 காலாண்டு செலுத்திய வருமானி 2050 அடுத்த செலுத்த வேண்டிய வருமானி மீது என்ன செய்ய போறீங்கன்னா 2700 3 காலாண்டு கொடுத்தாரு இறுதி காலாண்டுக்கு 1200 மொத்தம் 3950 இந்த டாக்ஸ் ஆண்டுக்கு வருமாறி ஏற்பாடு செய்ய 31800 அது 700 கொடுத்துருக்கலாம் கரிமிக்காய் 100 கழிச்சா 3550 தான் கேட்டு அடிக்கலாம் ஒரு பாஸ் இப்போ கழிப்பாகணுங்க ரெண்டாயிரத்தி 750 1000 சேர்த்தா 3000 கைவிட வந்துட்டான் கைவிட வந்துட்டான் 3950 200 கொடுத்து முடிக்கணும்னா 100 வேலைமிக்காய் அது 3900 கழிச்சா 3800 தலைமுறை அடுத்த பாபம் விற்பனை உத்தரவாத ஏற்பார் விற்பனை உத்தரவாத ஏற்பார் தான் வேலைமிக்காய் அடுத்த கிளாஸ் சந்திப்போம்